முக்கனிகளில் ஒன்று வாழை. நாவிற்கு சுவை தரும் நல்ல பழம், மருத்துவ குணம் நிறைந்த பழம். உலக அளவில் மக்கள் அதிகம் உட்கொள்ளும் பழங்களில் இதுவும் ஒன்றாக இருப்பதால் வாழைப்பழத்திற்கு எப்போதும் மவுஸ் அதிகம்தான். வளர்ந்து வரும் விஞ்ஞானத்தின் உதவியுடன் திசு வளர்ப்பு தொழில்நுட்பம் மூலம் வாழை சாகுபடியில் நல்ல லாபத்தை பெற்று வருகிறார்கள் ஓசூர் விவசாயிகள். அந்த விவசாயிகளின் வெற்றி கதையை இப்போது பார்ப்போம். தோட்டப்பயிர்களில் பிரதானமானது வாழை. அதிக பலன்களை கொண்ட வாழையை பயிரிடுவதற்கு விவசாயிகள் எப்போதும் விரும்பத்தான் செய்வார்கள். அதிக லாபம் தரும் விவசாய முறை என்ன என்று யோசித்த விவசாயிகளுக்கு கை கொடுத்துள்ளது திசு வளர்ப்பு முறை. தரமான வாழை மரத்திலிருந்து எடுக்கப்படும் திசு செயற்கை முறையில் வளர்க்கப்படுகிறது. ஒரு திசுவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான வாழைக்கன்றுகள் உருவாக்கப்படுகின்றன. அதிக நோய் எதிர்ப்பு சக்தியும் வீரியத்தன்மையும் கொண்ட இந்த வாழைக்கன்றுகள் 10 மாதத்திற்குள் அறுவடைக்கு தயாராகிவிடும் என்பது அதன் சிறப்பாகும். சாதாரண வாழை சாகுபடி முறையில் நடவு செய்யும் போது நோய் தாக்குதல், குறைவான விளைச்சல் என இருந்து வந்த நிலையில் இந்த திசு வளர்ப்பு முறை நம்பிக்கை தருவதாக உள்ளது என்கிறார்கள் விவசாயிகள். நம்ம கிழங்கு தோண்டி நடுறதுக்கும் திசு வளர்ப்புக்கு உள்ள ஒரே வித்தியாசம், நம்ம டிசீஸ் ஃப்ரீ, அதாவது நோய் இல்லாமல் நல்ல தரமான செடியாக கொடுக்குறோம். இப்போ நம்ம கிழங்கு எடுத்துகிட்டு வரோம்னா அந்த தோட்டத்தில் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அல்லது ஏதாவது பூஞ்சான நோய் இருக்கும், அது தெரியாது நமக்கு கிழங்குல. அப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம நட்டினோம்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், செடி டேமேஜ் ஆகும், ஈல்டு குறையும். இது நம்ம ஒரே அளவு தாடு வந்திருக்கிறது, 12 சீப்பு, 11 சீப்பு, 12 சீப்பு வந்திருக்கும். அந்த இதில் நம்ம எடுத்துகிட்டு வரதுனால அதனோட குணாதிசயங்கள் மாறாமல் அதே செடியை நம்ம கொடுக்குறோம். விவசாயிகளுக்கு பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். தரமான, சுவையுள்ள, அதிக எடை கொண்ட பழங்கள் திசு வளர்ப்பு முறையில் கிடைப்பதால் இதற்கு மவுசும் அதிகரித்துள்ளது. ஓசூர் பகுதியில் திசு வாழை வளர்ப்பிற்கு சாதகமான தட்பவெப்பம் நிலவுவதால் இந்த முறையில் வாழையை பயிரிட விவசாயிகள் பெரிதும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த ஒரு கொலை பார்த்தோன்னா 15 சீப்பு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கொலை 250 காய்க்கு மேலே இருக்கும். கிலோ 15 ரூபாய் மாதிரி கொடுத்துருக்குறேன். அதில் ஒரு கொலை பார்த்தோன்னா ஆவரேஜ் 50 கிலோ வரும். ஏதோ இந்த வாட்டி நான் வெள்ளம் போட்டுகிட்டே இருந்தேன். இந்த வாட்டி இந்த ரகம் போட்டனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதோ, ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்குதோ. இதுக்கு முன்னாடி இந்த வாழை போட்டு ஏதோ லாபம் கிடைக்கல. ஆனால் இந்த வாட்டி G9 ஒரு ரகம் போட்டோம். இது நல்லா பசல் நல்லா வந்திருக்குது. ஒரு இதுக்கு 16 சீப்பு இருக்குது. அதில் 250 காய்க்கு மேலே இருக்குது. ஒரு இதில் ஒரு கிலோ ஒரு இது 50 60 கிலோ வருது ஒரு கொலை. அதனால இதில் நல்லா மகசூல் வந்துடுச்சு. நல்லா ஏதாவது லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். விவசாயிகளிடம் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து திசு வளர்ப்பு மையங்களும் ஆய்வகங்களும் ஓசூரில் தொடங்கப்பட்டுள்ளன. இங்குள்ள ஆய்வகங்கள் மூலம் வளர்க்கப்படும் வாழைக்கன்றுகள் தமிழகம் மட்டுமன்றி ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. தந்தி டிவி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து ஜெயசுராஜ்.